வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான டிஃபன் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அரிசி உப்புமாவும் அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு பொருத்தமான வேர்க்கடலை சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் காம்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து ஈவினிங் டைம்லேயும் எடுத்துக்கலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த உப்புமாவும் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ உப்புமா செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு இது போல் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் இது போல் நம்ம வடிகட்டி வச்சோம் அப்படின்னாக்கா அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு அரிசி உங்களுக்கு இது போல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இது வந்து பச்சரிசி மட்டும் இல்லைங்க, புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். ரவை பதத்துக்கு அரைக்கணும். அரைக்கிற பக்குவம்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சுற்று பல்ஸில் விட்டிங்கனாலே போகும். அரிசி நல்லா உடப்பட்டு வந்துடும். நீங்கள் வந்து மாவு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட வேணாம். 2 சுற்று விட்டு விட்டு அரைச்சிங்கனாலே உங்களுக்கு அரிசி 2-2 நல்லா உடஞ்சிரும். ஈரமாக இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக உடஞ்சி வந்துடும். அதனால் பார்த்து அரைச்சிக்குங்க. இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ உப்புமா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உப்புமா செய்யும் போது. இந்த உப்புமாவுக்குன்னு இல்லை, எல்லா உப்புமாவுக்குமே தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுத்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நிறைய சேர்த்து செய்யும் போது உப்புமா கூட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி துண்டு வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்த்து செய்யலை. உங்களுக்கு வெங்காயம் தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த அரிசி, அதை இதில் சேர்த்து லைட்டாக ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குவோம். வதக்கி விட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா உப்புமா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டாது. நம்ம தண்ணி ஊற்றி கலரும் போது கட்டி தட்டாது. லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ அரிசி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா குருணையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு உடச்சி எடுத்துக்கணும். இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ அரிசியை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு தான் சேர்க்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ தண்ணி நான் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். எந்த டம்ளரால் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா அந்த சூடான தண்ணியை இது கூட சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சுட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதில் உள்ள கட்டிலாம் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு உப்புமா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். நல்லா இது போல் கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே கலந்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த பக்குவத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி செய்யும் போது பார்த்திங்கன்னா உப்புமா நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு கிடைக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும். இதே இது உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக 2 டம்ளர் மட்டும் தண்ணி வச்சு நல்லா தம்மில் போட்டுடணும். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக கிடைக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. தண்ணியோட அளவை மட்டும் மாற்றிக்கிங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் வந்து நல்லா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நிறைய சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா அமுக்கி விட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம நல்லா ஒத்தாப்பில் இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ இது போல் நல்லா மட்டம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா ஃபுல்லாக சிம்மில் குறைச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இடையில ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ வேகட்டும். அதுக்கு இடையில அந்த உப்புமாவுக்கு தேவையான சட்னியை நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு புளி, தேங்காய் சேர்த்தும் அரைக்கலாம், சேர்க்காமையும் அரைக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 விதமாகவும் அரைக்கலாம் அந்த சட்னியை. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா
லேசான கொரகொரப்போட அரைச்சி எடுத்துக்கணும். எப்போதுமே வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அப்போ தான் அதில் உள்ள வழுவழுப்பு தன்மை இல்லாமல் சட்னி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைட்டான கொரகொரப்போட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதிலே தண்ணியும் ஊற்றி கலந்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிப்புன்னு பார்த்திங்கன்னா எப்போதும் போல் நம்ம எல்லா சட்னியும் தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இப்போ தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடும். இந்த உப்புமாவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறையாவே இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உப்புமா நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷமாக அடுப்புலேயே போட்டு வச்சுருந்தேன். அடியில் ஒரு லேயர் நல்லா படிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அது சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இது வந்து உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு போட்டிங்க அப்படின்னாக்கா இன்னுமே நல்ல அடர்த்தியாக லேயர் கிடைக்கும். அது வந்து நம்ம கடைசியாக எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம். இப்போ உப்புமாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுரும். உப்புமா வந்து சூடாக இருக்கும் போது உங்களுக்கு இப்படி தான் தெரியும். கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னாக்கா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதே அரிசி உப்புமாவை பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம்லாம் சேர்த்து உடச்சி செய்வாங்க. அந்த ரெசிபி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் இந்த உப்புமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி மட்டும் இல்லைங்க, தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். சட்னி ரெசிபியும் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் இந்த அரிசி உப்புமாவும் வேர்க்கடலை சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.